வல்லமை வாய்ந்தது. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்று சொன்னார் பிளாட்டோ. படிக்க தெரியாத அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பது மேல் என்று கூறினார் மைக்கேல். நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களை கைவிடலாம், ஆனால் நீங்கள் கற்ற கல்வி உங்களை ஒரு நாளும் கைவிடாது என்று கூறினார் மகாத்மா காந்தி. நன்றாக படியுங்கள். ஏன் தெரியுமா? நிறைய மதிப்பெண் வாங்குவதற்காக படித்தால் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் நன்றாக படித்தால் நீங்கள் நிறைய ஊதியம் கொடுக்கலாம். அத்தகைய கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்த வருகிறார்கள் நமது 7ஆம் வகுப்பு மாணவர்கள். கல்வியும் அதன் முக்கியத்துவமும் இதோ உங்கள் முன். ஏங்க நம்மளுக்கு தலைக்கு மேல கடனா இருக்குங்க. நம்ம என்னங்க பண்றது? வெளியூருக்கு போய் ஆயா வீட்டுல விட்டுட்டு போறாங்க. பக்கத்துலயே அண்ணாச்சி கடை இருக்காங்க, அங்கேயாவது வேலை பார்த்துட்டுங்க. சரி, என் கூட படிச்ச ஒரு தோஸ்த் இருக்கான். முன்னாடியே அவன் கிட்ட வேலையை கேட்டுருந்தேன், இப்ப கேட்டு பாக்குறேன். சரிங்க. அதுக்கு முன்னாடி என் பையன் கார்த்தி கூப்பிடுறேன். கார்த்தி, சொல்லுங்க. நீனா? நானும் அம்மாவும் வேலை தேடி மெட்ராஸ் போறோம். நீ ஆயா வீட்டுல இருந்துக்கோப்பா. பள்ளிக்கு போகணும். நீனா? பள்ளிக்கெல்லாம் போவான். இப்ப பக்கத்துல கண்ணாச்சிக்குள்ள வேலை செஞ்சுக்கோப்பா. இல்லை நீனா, பள்ளிக்கு தான் நீனா போகணும். படிச்சு நீ என்ன பண்ண போற? வேலைக்கு போனா கஷ்டம் சம்பாதிக்கலாம். அம்மா அப்பா கஷ்டத்தை புரிஞ்சுக்கோப்பா. சரி நீனா. சரி, நான் போய் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, டேய், நான் மெர்வின் பேசுறேன்டா. சொல்றா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வேலைக்கு பத்தி கேட்டிருந்தேன்லடா. ஆமாடா. அந்த வேலை இருக்காடா? இருக்குடா, நாளைக்கு வாங்க. எதுலடா வரட்டும்? ட்ரெயின்ல தான். அப்படின்னா ரயில் பெட்டிடா. எது ஒண்ணு கூன்னு கூவிட்டே போமே அதுவா? அதான். சரிடா. சரி, பார்த்து பத்திரமா வாங்க. பார்த்துங்க, எந்திரிங்க. வலிக்குதாங்க. டாக்டர் இருக்காங்க, வாங்க போலாம். முடியல டாக்டர், முடியல டாக்டர். என்ன இவ்வளவு முடி வச்சுக்கீங்க? முடியல தரீங்க? டாக்டர், கால்ல அடிபட்டது வலிக்குது டாக்டர். அப்படியா? உட்காங்க. உங்களுக்கு ஹார்ட் தப்லப் தப்லப்னு அடிக்குது. நீங்க எங்க டாக்டர் போய் பாருங்க. டாக்டர், அடிபட்டது ஹார்ட்ல இல்ல டாக்டர், கால்ல டாக்டர். அப்படியா? வலிக்குது டாக்டர். வலிக்குதா? ஆமா டாக்டர். வலிக்குது டாக்டர். இப்போ 2 மருந்து எழுதி தரேன். இப்போ போய் ஒரு ஸ்கேன் எடுத்து நான் எந்த கேன் எடுத்துட்டு வரல டாக்டர். ஸ்கேன் இல்லப்பா, ஸ்கேன். அப்படின்னா டாக்டர்? அங்க போனீங்கன்னா போட்டோ மாதிரி எடுப்பாங்க, அதான் ஸ்கேன். அப்போ அதை ஃப்ரேம் போட்டுக்கலாமா டாக்டர்? நல்லா பெருசா ஃப்ரேம் போட்டு தருவாங்க. நீ போய் வீட்டுல மாட்டி. ஓகே டாக்டர். என்ன இவன் படிச்சிருக்கானே நினைக்க தெரியல, எது சொன்னா புரிய மாட்டேங்குது. வாங்க, மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கணும். போற வழியில வாங்கிக்கலாம். என்னங்க கட்ட கட்டமா இருக்கு? தம்பி, இது யாருக்கா கட்டினது? ஐ டோன்ட் நோ. யாரோ கட்டியிருக்காங்க போல. என்ன இது கூட்டமா இருக்கு? பார்க்க சமாதி மாதிரி இருக்கு. தம்பி, இது யாருக்கா கட்டினது? ஐ டோன்ட் நோ. இதையும் ஐ டோன்ட் நோ தான் கட்டியிருப்பார் போல. யார் இது பொண்ணு மாதிரி தூக்கிட்டு போறாங்க? தம்பி, அது யார் பாசத்தது? ஐ டோன்ட் நோ. செத்துட்டாரா? ஐயோ, செத்துட்டாங்களாமாங்க. சரி, பரவாயில்ல, ஜேம்ஸ் கேட்டுக்கலாம். என்னடா வரதுக்கு நேரமாடா? வர வழியில ஊர்ல சுத்தி பார்த்துட்டு வந்தேன்டா. ஏன்னா அது சந்தோஷமா இருக்கு, சோகமா இருக்கீங்க? ஏன்னா சந்தோஷமா இருக்கு, சோகமா இருக்கீங்க? வர வழியில கட்டமா நம்ம இருந்துச்சுடா. யாரு கண்ணா கேட்டா ஆயிட்டோம்னு சொன்னாங்கடா. கிட்ட போய் பார்த்தா கூட்டமா இருந்துச்சுடா. கிட்ட போய் பார்த்தா சமாதி மாதிரி இருந்துச்சுடா. யாரு கண்ணா கேட்டா ஆயிட்டோம்னு சொன்னாங்கடா. அப்ப யாரே போன மாதிரி தூக்கிட்டு போனாங்கடா. அது யாருன்னு கேட்டா ஆயிட்டோம்னு சொன்னாங்கடா. ஐடோன் செத்துட்டாருடா. எனக்கு தெரியாதுன்ற அர்த்தம் இது உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எங்க அம்மா ஊர்ல என் பையன் ஸ்கூல்ல படிக்கிறான்டா. எந்த ஸ்கூல்ல? எங்க அம்மா ஊர்ல SRV ஸ்கூல்ல படிக்கிறான்டா. எங்க அம்மா ஊர்ல SRV ஸ்கூல்ல படிக்கிறான். இங்க மெட்ராஸ்ல கல்வி ஒழுக்கம் இங்கிலீஷ்லாம் இங்க நல்லா இல்லடா. அதனால தான் எங்க அம்மா ஊர்ல கல்வி ஒழுக்கம் இங்கிலீஷ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கடா. சரி, நான் கிளம்புறேன்டா. ஏன்னா வந்த வேலைக்குள்ள போறீங்க? நான் வர வழியில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன்டா. என்ன தப்பு பண்ணீங்க? என் பையன் வேலைக்கு சேர்த்து விட்டு வந்துட்டேன்டா. சரி, நீ போய் கூப்பிட்டு வா, சொந்த ஸ்கூல் சேர்த்து. என்னதான் ஸ்கூல் சார்? என்ன ஸ்கூல் அது? SRV ஸ்கூல். அந்த ஸ்கூல்லே சேர்த்து விட்டுலாம்டா. அப்ப நான் என் பையன் இங்கிலீஷ் பேசுவான்ல. சரி, நீ போய் கூப்பிட்டு வா, சேர்த்து. ஆமா. எல்லாரும் என்ன மாதிரி முட்டாளா இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்க பசங்களை படிக்க வைங்க. மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். எவ்வளவு கடினப்பட்டாவது கல்வியை நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதை ஔவையார்
கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறுகிறார். நாமும் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கற்று மேன்மை அடைய வேண்டும். நன்றி.